குழந்தையின்மை நோய்க்கு நிறைய காரணங்கள் நம்ம பார்க்குறோம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களில் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு, நீந்துதல் வேகம் குறைபாடு, இந்த கருமுட்டை முதிர்ச்சி அடைந்து கருப்பைக்கு வரும்போது கருக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கணும். என்ன செய்தாலுமே எனக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற சிரமம் நீண்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய உணவை, உங்களுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை, நவீன மருத்துவம் சார்ந்த இரத்த பரிசோதனைகளை மட்டுமல்ல. பொதுவாக நம்ம உடம்புல 6 வகையான ஹார்மோன் இருக்கு. தைராய்டு, இன்சுலின், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல். மனம் சார்ந்த விஷயங்களை பலப்படுத்தி அதன் மூலம் குழந்தையின்மை நோயை விரட்டி அடிக்க உதவக்கூடிய 5 வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வழிமுறை, ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சமூகமாகவே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை குழந்தையின்மை நோய். குழந்தையின்மை நோய்க்கு நிறைய காரணங்கள் நம்ம பார்க்குறோம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களில் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு, நீந்துதல் வேகம் குறைபாடு, உயிரணுக்கள் முழுமையாக தலை, உடல், வால் சார்ந்த உயிரணுக்கள் முழுமையாக உற்பத்தி இல்லாமல் இருப்பது, எண்ணிக்கை குறைபாடாக இருப்பது அல்லது திறனுள்ள எண்ணிக்கை குறைபாடாக இருப்பதுன்னு இந்த சிரமங்கள் இருக்கிறத பார்க்கணும். அதே போல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விந்து முந்துதலும் விரைப்புத்தன்மை சார்ந்த குறைபாடுகளும் சிரமத்தை அதிகப்படுத்துவதை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பெண்களுக்கு வரும்போது கருமுட்டை வளர்ச்சி, கருமுட்டை முதிர்ச்சி, கருமுட்டையுடைய திறன், கருமுட்டையுடைய அளவு, கருமுட்டை வெடிக்கின்ற நேரமும் கருமுட்டை அழிந்து போகின்ற நேரம், இந்த கருமுட்டை முதிர்ச்சி அடைந்து கருப்பைக்கு வரும்போது கருக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கணும். ஆனால் நம்மில் நிறைய பேருக்கு எல்லா வகையிலும் மெடிக்கலி எல்லாமே ஃபிட்டாக தான் இருக்குது. ஆண் முறையிலும் சரி, பெண் முறையிலும் சரி, எந்த விதமான மருத்துவம் சார்ந்த காரணங்களை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. என்ன காரணத்தால் குழந்தை தள்ளி போகிறது? சேருகின்ற நேரம் வைத்து, கருமுட்டையுடைய வளர்ச்சி வைத்து, உயிரணுக்களுடைய சேருகின்ற திறன் வைத்து அனைத்தையுமே செய்தாகிவிட்டது, எனக்கு குழந்தை பிறக்கவில்லை. அப்போ உடனே செயற்கை முறை கருவூட்டலையும் IUI, IVF சார்ந்த சிகிச்சைக்கு உடனே ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே உடலும் உணவும் இரத்த பரிசோதனைகளும் ஸ்கேன் பரிசோதனைகளும் செயற்கை முறை கருவூட்டல் சிகிச்சைகளும் மட்டும்தான் குழந்தையின்மை நோயை நீக்க முடியுமா? இதில் வேறு ஏதானும் பெரிய விஷயத்தை நம்ம மறக்கிறோமா, தவிர்க்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு மனம் அப்படிங்கிற ஒரு காரணியை நாம் யாருமே பார்ப்பது கிடையாது. சர்க்கரை நோயாகட்டும், இதய நோயாகட்டும், புற்றுநோயாகட்டும், உடல் சார்ந்த நோய்களும் மனம் சார்ந்த நோய்களாகட்டும், இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு நோய் ஏற்படும் போது, ஒரு ஒவ்வாமை ஏற்படும் போது, உடலில் வலியோ சிரமமோ ஏதேனும் ஒரு விஷயம் ஏற்படும் போது நாம் மீண்டும் 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 உணவு சார்ந்த, உடல் சார்ந்த, பரிசோதனைகள் சார்ந்த ஒரு சிகிச்சை முடிவுகளில் மட்டும்தான் அதிகமான கவனம் செலுத்துகிறோமே தவிர, நாம் யாருமே மனம் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல அடிப்படையில் கூட சிந்திப்பதே கிடையாது. இதனால தான் இன்றைக்கு நிறைய நோய்கள் தீர்க்கப்படக்கூடிய நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருந்தாலும் கூட அந்த நோய்கள் தீராத சிரமத்தை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு மீண்டும் மீண்டும் IUI போனாலும் ஃபெயிலியர், IVF போனாலும் ஃபெயிலியர். என்ன செய்தாலுமே எனக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற சிரமம் நீண்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய உணவை, உங்களுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை, நவீன மருத்துவம் சார்ந்த இரத்த பரிசோதனைகளை மட்டுமல்ல, உங்களுடைய மனதையும் நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஆயுர்வேத மருத்துவமாகட்டும், தமிழ் மருத்துவமாகட்டும், ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்றால், உடல், மனம், ஆத்மா, இந்திரியங்கள்ங்கிற 4 விஷயங்கள் மகிழ்ச்சியாக ஒரு சேர உடலை மனதை இயக்குகின்ற விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான், ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் அற்ற ஒரு மனிதனாகத்தான் அவர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு பெரும்பாலும் மனது காரணமாகவும்
மனதில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான சிகிச்சையில் உடல் சிகிச்சைகள் காரணமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு ஒருத்தர் மனநோயால் பாதிக்கப்படும் போது அவருக்கான சிகிச்சை நிறைய உடற்பயிற்சிகளும் இயன்முறை பயிற்சிகளும் தான். அதே போல் ஒரு உடல் நோயால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு பொதுவாக பரிந்துரைக்கப்படுகின்ற சிகிச்சை தியானம் சார்ந்த மனம் சார்ந்த சிகிச்சை தான் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நோயை உருவாக்குவதிலும் ஒரு நோயை குணப்படுத்துவதிலும் நாம் நம்முடைய புரிதலை வெறும் மருந்து மாத்திரைகளோடு இரத்த பரிசோதனைகளோடு உடலுடைய இயக்கங்களோடு நிறுத்தி விடாமல் அந்த இடத்துல மனம் சார்ந்த காரணிகளை கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சோம்னா மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றம் அடைவதையும் உடல் பலம் அடைவதையும் நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு ஏன் குழந்தையின்மைக்கு மனம் ஒரு காரணமாக இருக்கிறது, மனதை மாற்றும் போது மார்க்கம் மாறும், மார்க்கம் மாறும்போது கவலை தீரும் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு ஏற்றாற்போல மனதிற்கும் மன அழுத்தத்திற்கும் மன நோய்க்கும் குழந்தையின்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம உடம்புல 6 வகையான ஹார்மோன் இருக்கு. தைராய்டு, இன்சுலின், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல். இந்த 6 ஹார்மோன்களும் என்னை பொறுத்தவரையிலும் உடலுடைய இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கைக்கு மிகப்பெரிய காரணம்னே சொல்லலாம். அப்போ நோயற்ற வாழ்க்கைக்கு மிக மிக பெரிய காரணமாக இருக்க வேண்டிய இந்த 6 ஹார்மோன்களில் ஏதேனும் ஒரு ஹார்மோன் அதோடைய செயல்பாடை குறைத்து விடுகிறது அல்லது செயல்பட முடியாமல் போகிறது. நமக்கு அந்த இடத்துல இருந்து அமிலங்களுடைய சுரப்பு நன்றாக உடலுக்குள் வருகிறது, ஆனால் உடலால் அதை கிரகிக்க முடியவில்லை, கிரகித்து ஏற்றாற்போல் உடலுடைய இயக்கத்தை கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு வரும்போது அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணியாக குழந்தையின்மை நோய்க்கு அடிப்படை காரணியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். அதில் முக்கியமானது கார்டிசோல். கார்டிசோல் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு சாட் ஜிபிடியில் போட்டு தேர்னிங்கன்னா தெரியும். மனது, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சியான தன்மை, கோபத்தில் கவலையில் உடைந்து போகாமல் இருப்பது, மற்ற நபர்களிடையும் பேசுவதில் இருக்கக்கூடிய கவனம், இவை அனைத்துமே கார்டிசோல்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் சரியாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். யாராவது சார் ராத்திரிலாம் எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு என்கிட்ட வந்தாங்கன்னா நாடி பார்த்த பிறகு முதல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயமே இந்த 6 ஹார்மோன் தான். என்னுடைய அனுபவத்தில் என்ன புரிதல் தெரியல, நான் என்ன செஞ்சாலும் என் உடம்புல இருக்கக்கூடிய நோய்த்தன்மை குறையலை, மீண்டும் மீண்டும் மருத்துவரை பார்க்குறேன், மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்தேன், மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் மீண்டும் எனக்கு சிரமங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நான் என்னோட அனுபவத்தில் அவங்கள கரெக்டாக சொல்லுவேன், போய் ஒரு ஹார்மோன் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வாங்க, அது கூடவே ஹீமோக்ளோபினும் ஃபோலிக் ஆசிடும் அது கூட அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற சுலபமான இரத்த பரிசோதனைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். இந்த இரத்த பரிசோதனைகள் அவர்கள் எடுக்கும்போது அவர்களுக்கு தெளிவாகவே தெரியும் இந்த ஹார்மோனில் கார்டிசோல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ கார்டிசோல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு 5 பிரச்சனை ஏற்படும். ஃபஸ்ட்டு பிரச்சனை உங்களோட செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸில் ஏற்பட ஆரம்பிக்கும். கணவனும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக இருக்கும். செகண்ட் பிரச்சனை மன அழுத்தம், சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன். நேற்று கூட ஒரு அம்மா என்னை வந்து பார்த்தாங்க, 6 வருடமாக தைராய்டு நோய், எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, முகம் வீங்கி, கை வீங்கி, கால் வீங்கி, ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் வந்தாங்க. ரிப்போர்ட்ஸை பார்க்குறேன், 4-5 இயர்ஸாகவே அந்த அம்மாவோட ரிப்போர்ட்டில் TSH 15+ தான் இருக்குது. நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறேன்மா, இந்த மாதிரி நோய் இருக்கே, மருந்துகள் சாப்பிட்லையா அப்படின்னா, எனக்கு நோய் இருக்கதே தெரியாது டாக்டர், நீங்கள் தான் எனக்கு முதல் முறை சொல்கிறீங்க. இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு நான் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகிறேன், அவங்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, அந்த மாத்திரையை விழுங்குறேன், அவ்வளோதான். ஆனால் நோய் குறைதா இல்லையாங்கிற பரிசோதனை நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி ஹார்மோன் பரிசோதனை இதுவரையில் நாங்கள் செய்யலை, அப்போ அதனால் நோய் இருக்கதே எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கள உட்கார வச்சு உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மைக்கு, உடலுடைய நோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சார்ட் போட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் வரணும், அவங்க திரும்பி வரும்போது தான் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். எதற்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சீராக இல்லை என்றால் உடம்பில் குழந்தை பிறப்புக்கான அந்த பலம் கிடைக்கவே கிடைக்காது. உடம்பில் அந்த பலம் இல்லாத ஒரு சூழலில் நம்ம இருக்கோம்னா, ஒரு உயிரை தாங்கக்கூடிய அளவுக்கு பலத்தை உடல் அடையாத நிலை ஏற்படும் போது உடல் தன்னைத்தானே குழந்தையின்மை நோய்க்கு உட்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அதனால்
முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இன்றைக்கு குழந்தையின்மைக்கும் மன அழுத்தத்திற்கும் தொடர்பு நிறைய உண்டு. ஆஃபீஸில் இருக்க ஸ்ட்ரெஸ், வேலையில் இருக்க ஸ்ட்ரெஸ், தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், நினச்ச காரில் போக முடியுங்கிற ஸ்ட்ரெஸ் வரையிலும் இன்றைக்கி நம்மளை துரத்தி விடுவதை பார்க்கிறோம். சரி, தூக்கத்திற்கும் குழந்தையின்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சொல்லிட்டீங்க. தூக்கத்திற்கும் குழந்தையின்மைக்கும் இருக்கக்கூடிய, மன அமைதிக்கும் குழந்தையின்மைக்கும் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயங்கள் நம்ம உடம்பில் ஆரோக்கியமாகும் போது எவ்வாறு அது உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது? மனம் சார்ந்த விஷயங்களை பலப்படுத்தி அதன் மூலம் குழந்தையின்மை நோயை விரட்டி அடிக்க உதவக்கூடிய 5 வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வழிமுறை, கார்டிசோல் குறைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்களேன். அதனால தான் அவங்க எழுதுகிறாங்க, அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம் அப்படிங்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு 4 கிழமை கிரகம் தோஷம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நல்லா கழுத்துலேருந்து கால் வரலும் விளக்கெண்ணையும் கழுத்துக்கு மேலே நல்லெண்ணையும் தடவி குறைந்தது 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க முடியுமான்னு பாருங்கள். அவ்வளவு அழகாக உடல் சூடு குறைய 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 உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய உற்பத்தி ரொம்ப அழகாக மாற்றத்தை கொண்டு வந்து விடுவதை பார்க்க முடியும். அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். சார், எனக்கு கோல்டு இருக்குது, சைனஸ் இருக்குது, டெய்லி என்னால் ஸ்கேல்பில் ஆயில் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெயை தொப்பில் விட்டு வலப்புறமாக 30 முறையும் இடப்புறமாக 30 முறையும் செய்யும்போது அதுவே மிகப்பெரிய எண்ணெய் தேய்த்து குளித்தல் போகிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி மகிழ்ச்சியையும் மனதுடைய ஆரோக்கியத்தையும் தேவையற்று ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாதத்துடைய சீற்றத்தையும் குறைத்து விடுவதை பார்க்கலாம். 2வது, மனசுக்கும் குழந்தையின்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில், மன ஆரோக்கியத்திற்கும் குழந்தையின்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் ரொம்ப முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டெய்லி 5000 ஸ்டெப்ஸ் வாக்கிங். நிறைய பெண்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், வேலைக்கு போகின்ற பெண்கள் இருப்பது போலவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேலைக்கு போகின்ற பெண்களுக்காவது ஆஃபீஸ் போகும்போது நடக்கிறது, நிற்கிறது, பிரயாண நேரங்களில் நிற்கிறது, நடக்கிறதுன்னு பிரச்சனைகள் இருக்குது. வீட்டில் அமர்ந்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி தீரும்? ஏன்னா அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியும் இவங்க செய்யல ஆக்டிவிட்டியும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதுவே நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, தூக்கமின்மை நோயை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால உடல் சூடை குறைக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு குழந்தையின்மை நோயை தீர்த்துவிடும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நெல்லிக்காய் 1 எடுத்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வெந்நீர் கலந்து வடித்து எடுக்கக்கூடிய சாரில் 1 சிட்டிகை மிளகு போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். அல்லது இளநீர் கஷாயம்னு நம்ம சொல்லுவோம். இளநீர் எடுத்து அதில் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு வச்சு காலையில் வடிகட்டி சாப்பிடணும். இதெல்லாம் சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது போல கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் விதைப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுவது மட்டுமல்ல, மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் மிகப்பெரிய அளவில் கொடுத்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி பாதாம் பிசில்லாம் ரொம்ப சுலபமான விஷயமாக பார்க்குறோம். இன்றைக்கி விலையுயர்ந்த உணவுகளில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. 3வது முக்கியமான விஷயம், மன ஆரோக்கியத்திற்கும் குழந்தையின்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிக்க நாம் செய்ய வேண்டியது, எந்தெந்த விஷயங்களை செய்தால் நாம் கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளாகிறோமோ அந்தந்த விஷயங்களை தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி நமக்கே தெரியும், நாளைக்கு ஈபி கட்டணும், பட் நம்மளோட பிஸியில் நம்ம மறந்துடுவோம். அப்புறம் என்ன ஆகும்? ஃபியூஸ் போயிடும், திருப்பி டபுள் த ஃபைன் கட்டி கொண்டு வரும். இப்போ ஒரு சாதாரண எலக்ட்ரிசிட்டிக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னா, ஒரு குழந்தையின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நாள் பூரம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க, மாலை நேரங்களில் நீங்கள் வந்த பிறகு தான் உங்ககிட்ட பேசணும், வரும்போதே மன அழுத்தத்தோடு வரும்போது அப்போ அதுவும் பாதிப்பை உருவாக்குறத பார்க்கணும். 4வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு உடற்பயிற்சி இன்மையே இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு சிறுநீரக நோய் ஏற்படும் போது நாம் சிறுநீரகத்தை மட்டும் கவனிச்சுக்கிறோம், அப்பப்போ கிட்னியை பார்த்துக்கிறோம், விழிப்புணர்வு இருப்பவர்கள் மட்டும். மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்தாலுமே அவர்களுக்கு விழிப்புணர்வு அற்றி இருக்கும்போது குழந்தையின்மை நோய் நிரந்தரமாகி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி உணவு முறைகளில் நம்ம இருக்கும்போது அந்த உணவு முறைகள் அளவான உணவு முறைகளாக பட் சத்துள்ள உணவு முறைகளாக இருக்கும்போது உடலுடைய வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளை, நரம்பு மண்டலம், செரிமான மண்டலம், வயிறு உப்புசம் சார்ந்த சிரமங்கள் வரை அனைத்துமே படிப்படியாக குறையும். குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய விதைப்பை சார்ந்த சிரமங்களும்
அது கூட குடலிறக்கம் சார்ந்த சிரமங்களும் கூட குணமாகி கொண்டே வருவதை பார்க்க முடியும். 4வது, எண்ணெய் குளியல் மிகச்சிறந்தது. உணவில் ஒரு கவனம் எடுப்பது மிகச்சிறந்தது. அதைவிட மிகச்சிறந்தது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உடல் உழைப்போடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. 4வது, இன்றைக்கு குழந்தையின்மை நோய்க்கு முழுமையான தீர்வளிக்கக்கூடிய 4வது மருந்து தண்ணீர். வேறு ஒன்றும் வேண்டாங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி வெந்நீராக சிப் பை சிப் பண்ணி கொடுங்க. யாரெல்லாம் உங்களோட கிளாஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலேஜில் பார்த்துருப்பீங்க, நல்லா தண்ணீர் குடிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாதவிலக்கு கோளாறுகளோ, அதே போல் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடோ ஏற்படாது. மனதுக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? டீஹைட்ரேஷன்ற ஒரு விஷயம் உடம்புல நடக்கும்போது, உடம்புல சோடியம் பொட்டாசியம் சார்ந்த மூலக்கூறுகளுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது பெரிய அளவில் உங்களுக்கு ஹார்மோன்கள் தூண்டப்படாத நிலையோ அல்லது அதீதமாக தூண்டப்படுகின்ற நிலையோ ஏற்படும். அந்த மாதிரி தூண்டப்படும் போது அவையே உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பை குறைத்து விடுவதை பார்க்க முடியும். மன அழுத்தம், ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற இம்பேலன்ஸ், நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன், உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் பெருசாக வந்துடும். 5வது ரொம்ப முக்கியமானது, ஒருவேளை உணவு, இந்த உடற்பயிற்சி, எண்ணெய் தேய்த்து குளித்தல், இந்த விஷயங்கள்லாம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலைன்னா மானசா மாத்திரைகளை பயன்படுத்துங்க. பொதுவாக என்னோட அனுபவத்தில் ஒரு 50 தம்பதிகள் குறைந்தது குழந்தையின்மை நோயோடு வரும்போது அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சாராத ஒரு நோயாக அது இருந்தாலும் கூட அந்த நோயோடு யாராவது வரும்போது அவர்களுக்கு என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் முதல்ல எழுதி கொடுக்கறது என்ன தெரியுமா? மானசான்னு சொல்லக்கூடிய தூக்க மாத்திரை தான். ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா மானச சஞ்சீவி ரசாயனம்ங்கிற மருந்து கொடுப்போம். இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்? இது வயிற்றுக்குள்ளே போய் உடலில் சாத்தியமாக செயல்பட்டு உடலிலும் மனதிலும் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைத்து ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவி செய்யும். ஸோ என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், முதல்ல குழந்தையின்மை நோய் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போங்க, செக்கப் பண்ணிங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அதற்காக செய்யக்கூடிய செயற்கை முறை கருவூட்டல் சிகிச்சை முயற்சி செய்வதற்கு முன்பாக ஒரு முறை நான் சொன்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி நீங்களே அதை புரிந்து அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றி பாருங்கள். நல்ல பலன் கிடைப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் உடல் சார்ந்த நோய்களா, மனம் சார்ந்த நோய்களாங்கிற ஒரு பிரித்தறிதல் நமக்கு தேவை. இந்த பிரித்தறிதலோடு ஒரு நோயை நம்ம அணுகிறோம்னா, முறையான சிகிச்சையாக எடுத்துக்கிறோம்னா, ஒரு ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களை சந்தித்து நாடி பார்த்து உடலை புரிந்து எடுத்துக்கொள்கிறோம்னா குழந்தையின்மை நோய் இல்லாத ஒரு சமூகமாக நாம் மாறுவது சாத்தியம்தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.